ஜீவவசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இந்த நாளிலும் ஜீவ வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 2 தீமோத்தேயு 1:7 இப்படி சொல்லுகிறது: தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் என்கிட்ட இருக்காரா இல்லையாங்கிறத எப்படி தெரியணும்? நான் அந்நிய பாஷை பேசுகிறேன், சில படன்னு கை அடிக்கிறேன், கிறங்கி வாரேன், மயங்கி விழுதேன், கை வந்த உடனே நான் அதெல்லாம் இருக்கோ இல்லையோ? வேதம் சொல்லுகிறது பயமுள்ள ஆவி இருக்கக்கூடாது. நான் இன்னைக்கு ஆவியானவரை பெற்றிருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டும் பயந்து பயந்து வாழக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பயந்து பயந்து ஓடிக்கொண்டிருக்கிற மக்கள் நிறைய இருக்கிறாங்க. பயந்து பயந்து வாழ்கிற மக்கள் நிறைய இருக்கிறாங்க. நாங்கள் ஆவிக்குரிய சபைக்கு போகிறோம், ஆவியில் நிறைகிறோம். ஆனால் அவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, தேவையை குறித்து, வியாதியை குறித்து பயந்து பயந்து வாழுகிற காரியம் அது என்னமா நடக்குமோ? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரலை. இதை உங்கள் சிந்தையில் நிறைச்சிக்கிடணும். நீங்கள் எதுக்கும் பயந்து பயந்து வாழுகிறவர்களாக இருந்தால் உங்களுக்குள்ள தேவ ஆவி இல்லை, உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அந்த நாட்களில் சீசர்கள் யூதர்களுக்கு பயந்ததுனால இயேசு கிறிஸ்துக்கு விழுந்த அதே அடி எங்களுக்கு விழுந்துருமோன்னு பயந்து வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சு கிடந்தாங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு இவர்கள் முடங்கி கிடந்தாங்க. பெண்களுக்கு இருந்த தைரியம் கூட அவங்களுக்கு இல்லை. ஆனால் அந்த சீசர்கள் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பிற்பாடு எந்த ஜனங்களுக்காக பயந்தார்களோ அதே ஜனங்கள் மத்தியில் இந்த இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய். போல்டு, என்ன வந்தால் என்ன தைரியம். இந்த ஆவியின் நிறைவு நமக்கு அவ்வளோ பெரிய தைரியத்தை கொடுக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல. இது உங்க உள்ளத்தில் இருக்கட்டும். பயந்து பயந்து வாழ்றீங்களா? தனியாக முட்டு போடுங்க. பயத்தின் ஆவியை என்னை விட்டு எடுத்து போட்டு தேவ ஆவியால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுகிற நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆலயத்தில் போய் துள்ளி குதிக்கிற அநேக பேர் பயந்துட்டு இருக்கிறாங்க. பயம் இருந்தாலே ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லை அப்படிங்கிறத ஆணித்தரமாக என்னால் சொல்ல முடியும், வேதத்தின் அடிப்படையில். நல்லா கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, பயத்தின் ஆவியை எடுத்து போடும் தேவாவியானவரால் எங்களை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.